அரவிந்தன், உங்கள் பார்வை என்ன? தாவேகாவோட முடிவு அப்படின்றது இப்போ இது நம்மளே பல தலைப்புகளில் பேசணும். தாவேகா வந்துருன்னு அதீத நம்பிக்கையெல்லாம் கூட கொடுத்தாங்க. ஆனால் அப்படிலாம் இல்லை. கொள்கை எதிரி பாஜகவை நாங்கள் எதிர்ப்போம், திமுகவை எதிர்ப்போம். இந்த திமுக ஆட்சியை அகற்றுவதற்கான வலு எங்கள்கிட்ட தான் இருக்கு, ஏன்னா எங்கள்கிட்ட தான் மக்கள் செல்வாக்கு இருக்கு அப்படின்னு கருத்து கணிப்புகள்லாம் வச்சு சொல்றாங்க. இந்த முடிவை எப்படி பாக்குறீங்க? ஏன் இந்த முடிவுக்கு வந்ததா நினைக்கிறீங்க? ஆக்சுவலா அவங்க இந்த முடிவுக்கு வரல, அவங்க தன்னுடைய ஒரிஜினல் ஸ்டாண்ட்ல அப்படியே நிக்கிறாங்க அப்படின்றதான் யதார்த்தம். நம்ம எல்லாருமே இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவர்களுடைய நிலை மாறுமா அப்படின்றத பத்தின யூகங்களை பல பேரும் பல விதமா கலப்பினாங்க. கூட்டணிக்கான அழைப்புகள்ல இருந்து கூட்டணி கணக்குகள் பத்தி விமர்சகர்களுடைய பல்வேறு விதமான மதிப்பீடுகள்ல இருந்து என்னமோ நடல. வெளிப்படை அதிமுக பாஜக அழைச்சாங்க, வந்துருவாங்கன்னு நம்பிக்கை பிள்ளையார் சொல்லின்லாம் சொல்லப்பட்ட பிறகு பேசும் அழைச்சாங்க. டிடிவி தினகரன் வேற மாதிரி சொன்னாரு. எல்லாம் பண்ணாலும் விஜய் ஆரம்பத்துல அவர் என்ன ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாரோ அதே ஸ்டாண்ட்ல தான் இப்ப இருக்காரு. அதாவது எங்களோட தலைமையில கூட்டணி அமையும், நாங்க தான் அடுத்த ஆட்சி அமைப்போம், எங்களுக்கு நேரடி திமுகக்கு எங்களுக்கு தான் போட்டி அப்படின்ற நிலைப்பாட அவங்க மாத்திக்க. ஆக்சுவலா அவங்க நகர்ந்து வருவாங்களான்ற ஒரு யூகங்களுக்கு அவங்க இப்ப முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. நாங்க நகர்ந்துலாம் வரல, நாங்க அங்கேயே தான் இருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது நான் ஓரளவுக்கு எதிர்பார்த்ததுதான். அப்புறம் அவங்களோட அரசியல் எதிர்காலத்துக்கு இதான் நல்லது அப்படின்றது ஒரு கணக்கின் அடிப்படையில் நம்ம சொல்லலாம். ஏன்னா தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக மாற்று அரசியல் கொடுக்கறவங்கள முன்னிறுத்துறவங்க யாருமே இன்னொரு கூட்டணியில போயிட்டு நான் ஒளிஞ்சுக்கிறேன் ஒதுங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது, சொல்ல மாட்டாங்க. அந்த வகையில அவங்க எடுத்த முடிவு அவங்களோட அரசியலுக்கு அது சரியான முடிவு தான். இந்த சமயத்துல மணியும் ஒரு நண்பரும் சொன்னதை ஒரு 2 விஷயத்த நான் முக்கியமா நினைக்கிறேன். நான் இப்ப என்னன்னா, இந்த கூட்டணி தனியா நிக்கிறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அதை தாண்டி விஜய் இந்த சம்பவம் குறித்து பகிரங்கமாக வருத்தம் தெரிவிக்கல அப்படின்றதும், தனக்கு ஆதரிச்சு பேசின அதிமுக நன்றி தெரிவிக்கல அப்படின்றதும், விஜய் எப்படிப்பட்ட ஒரு அரசியலை முன்னெடுக்கிறார்ன்றத பத்தின விமர்சனத்தை மணி தெளிவா முன் வச்சாரு. அது நானும் அதை ஒத்துக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு கட்சி நாளைக்கு ஆட்சி பிடிக்கிறேன்னு சொல்லுதுன்ற ஒரு வருத்தத்தை மணியோட சேர்ந்து நானும் பகிர்ந்துக்கிறேன். அதே சமயத்துல அவர் தன்னோட நிலைப்பாடை மாத்திக்கல, அவர் நிலைப்பாட்டுல உறுதியா இருக்காரு அப்படின்றதா இன்னைக்கு பொதுக்குழு நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய செய்தி. இது நம்மளை விட நீங்க சொன்ன மாதிரி அதிமுகவுக்கான முக்கியமான செய்தி இதுல இருக்கு. இந்த இடத்தில் எல்லாமே யூகங்களாக பார்க்கப்படுது, எல்லாமே விவாதிக்கப்படுது. மணி அவர்கள் சொன்ன ஒரு பாயிண்ட்ன்றது மனிதாபிமான அடிப்படையில நாகரிக முறையில நின்னாங்க, நன்றி தெரிவிக்கிறேன். ஏன்னா விஜய் அவர்கள் காணொலியில அதை சொன்னார், எனக்காக குரல் கொடுத்தவங்களுக்கு நன்றின்னு. ஆனா தீர்மானத்துல இல்லைன்னு. ஒருவேளை அப்படி சொல்லிட்டாருன்னா இவங்களுக்குள்ள இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு பாத்தீங்களா, தீர்மானம்லாம் சொல்லிடுவாங்கன்ற ஒரு எச்சரிக்கை துணி அதுல இருக்கா? நம்ம சொல்லிட்டோம்னா நம்மள அப்படி கமிட் பண்ணி விட்டுருவாங்களோன்னு. இல்ல, நம்ம இப்ப சொல்றோம் அவர் ஒரு வருத்தம் தெரிவிக்கல, நன்றி தெரிவிக்கலன்னு சொல்றோம். அதாவது நடந்த சம்பவத்துக்கு வருத்தம், ஆதரித்த கட்சிக்கு நன்றி, இந்த 2 தெரிவிக்கல நம்ம சொல்றோம். அந்த வருத்தம் தெரிவிக்கலன்றது எப்பவுமே நம்ம அது மாறா போறது இல்லை, அந்த விமர்சனம். ஆனா ஒருவேளை நன்றி தெரிவிச்சிருந்தாங்கன்னா அவர் கூட்டணியே இல்லைன்னு சொன்னாலும் இந்த நன்றி தெரிவித்த ஒரு செயலே கூட அவர் கூட்டணி நோக்கி பின்னாடி நகருவார் அப்படின்றதுக்கான யூகங்களை கலப்பக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்திருக்கும். இங்கேயே விவாதங்கள்ல வர்றவங்களே கூட அதை அது மாதிரிதான் பார்த்திருப்பாங்க. ஆக அவர் அதிமுக பேசாம இருந்தது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான அரசியலாக கூட இருக்கலாம். ஆனா நடந்த சம்பவத்துக்கு பகிரங்கமாக பொதுக்குழுல ஒரு தீர்மானத்தின் மூலமாக வருத்தம் தெரிவிக்காம இருந்தது தப்புதான். விவாதத்துல நான் புரிஞ்சுக்கிறது, அவர் அந்த குடும்பத்தினரெல்லாம் சந்திச்சு கண்ணீர் விட்டார், மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு சொல்லி அவங்க நகர்ந்தாலும் தமிழ்நாடு நகரல, பத்திரிகையாளர்கள் விமர்சகர்கள் நகரலன்றதுதான். அந்த நிலைப்பாட்டுக்கு பிறகுதான் கூட்டணி நிலைப்பாடெல்லாம் கவனிப்பாங்களோ? ஆமா, அது முக்கியம் தோணுது. அது அதாவது நம்ம கூட்டணி அரசியல் வெற்றி தோல்வி எல்லாம் தாண்டி நீங்க ஒரு விஷயத்தை எப்படி பாக்குறீங்கன்றது உங்களோட ஆளுமையை பத்தி சொல்லக்கூடிய விஷயம் இல்லையா? அதனால அதை பத்தி நம்ம நிச்சயமா கவலை பண்ணணும்னு நினைக்கிறேன்.